ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து ஒரு புது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி வந்து புதுசாக கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து 2026 வந்து ஆட்சியை பிடிக்குமா, இல்லை வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ என்னுடைய கணிப்பு வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதிக்கு வந்து சப்போர்ட் அந்தளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நான் ஜிகே, அன்புடன் ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தளபதி வந்து கட்சி ஆரம்பித்து கட்சிக்கு ஒரு பெயர் சூட்டி அதுக்கு ஒரு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி இப்போ வந்து மாநாடு வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த மாதம் 27ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து மாநாட்டுக்கான பூமி பூஜை வந்து இன்றைக்கி தான் போட்டாங்க. அது இல்லாமல் தளபதியோட கடைசி படம், அதாவது 69வது படத்திற்கான பூஜையும் இன்றைக்கி தான் நடந்துச்சு. ஸோ ஒரே நாளில் 2 ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி நடந்தது. ஸோ என்னென்னா மாநாடு வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தான் அந்த மாநாடு நடக்க போகுது. ஸோ அதுக்கான பூமி பூஜை வந்து இன்றைக்கி நடந்துச்சு. பந்தல் கால் நடும் பூஜை வந்து இன்னைக்கு காலையில் நடத்திருப்பாங்க போல். ஸோ அதனால ஃபோட்டோலாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் தான் வந்து கலந்துருப்பாங்க போல். ஆனால் பயங்கர கூட்டங்க. அந்த ஃபங்க்ஷன், அந்த வீடியோஸ்லாம் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு சாதாரண ஒரு பந்தல் கால் நடுறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த மாநாடை வந்து எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரில. எனக்கு அதை பார்த்துமே ஒரு பயம் வந்துருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இதுக்கே வந்து இவ்வளோ பேர் கூடுறாங்க, இன்னும் வந்து மாநாடு எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் காலையில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட ஐடியிலேருந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. ஒரு 3 பேஜுக்கு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து மாநாடை வந்து எப்படி நடத்தணும், என்ன மாதிரியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தளபதி ஓப்பனாக பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை படித்து பார்க்கும்போது பரவாயில்ல, மாநாடு வந்து சூப்பராக நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அதை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா இது வெறும் சாதாரண மாநாடை இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். நம்ம தமிழக அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு பெரிய மாநாடாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு மாநாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம கழகத்தின் தோழர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும், கொண்டாடணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து பாதுகாப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம். அதை தவிர நம்மளை நம்பி வந்திருக்க பொதுமக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவங்கள பார்த்துக்கிறதும் நம்ம தான் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், தளபதியோட லாஸ்ட் படம் 69 வினோத்தோட படம் வந்து இன்னைக்கு பூமி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் தான் தளபதியோட கடைசி படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் தளபதியோட கடைசி படமாக இருக்கும். ஏன்னா அவர் பிளான் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து முடிவு பண்ணிட்டார், இதுதான் வந்து நம்மளுடைய கடைசி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப படம் நடிக்க போகக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அவரோட மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து இப்போ பிளான் பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த இயக்கம், மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி மற்ற கட்சிகளை போல இருந்தக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஏன்னா எந்த ஒரு சின்ன சின்ன குளறுபடிகள், அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது. மற்ற கட்சிகளை போல் அந்த காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவர் தளபதிக்காகவே அவ்வளோ பேர் வருவாங்க, அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஆனால் சோசியல் மீடியாவில் நிறைய கேள்விகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் ஏன் இன்னமும் வந்து அவருடைய கொள்கைகள்லாம் சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட கொள்கையை வந்து மாநாட்டில் தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் உறுதியாக இருக்கார். ஏன்னா அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க. அந்த இடத்துல சொல்லும்போது அது சீக்கிரமாக ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால் அவர் பெரிய மாநாடு மாதிரி நடத்தி அங்கே வந்து கொள்கையை வந்து அவர் சொல்லணும்னு அவர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அவர் எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பராக இருக்கார். ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருமே உட்கார வச்சு பார்த்துக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேராக பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் அந்த பூமி பூஜை வீடியோ, அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அப்படி தான் அவங்க பேட்டியெல்லாம், அங்கே வேலை செய்கிறவங்களாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறதே வந்து அதுதான் வந்து எல்லாருமே கவனமாக பார்த்துக்கணும், எல்லாருடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அதுதான் சொல்லியிருந்தாரு. நம்ம வெற்றி கழகத்தின் நண்பர்கள், தோழர்கள் வந்து ஒரு இராணுவ வீரரை போல வந்து செயல்படணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும், வெளியிலேருந்து வந்து யாரும் நம்மளை பாதுகாக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நேர்மையான உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்
கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நான் நினைச்ச ஒரு கட்சி மாதிரி வந்துட்டு இருக்கு தளபதியோட கட்சி. சரி, அது என்னன்னே தெரிலங்க. சின்ன வயசுலேருந்து தளபதியை பார்த்தே அப்படியே வளர்ந்துட்டோமா, அதனாலே வந்து அவர் ஏதாவது தப்பான வழியில் போயிடுவாரோ இல்லைனா தவறான ஒரு முடிவு எடுத்துருவாரோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அரசியல் அப்படின்ட்டு போகும்போது மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது கூட்டணி வந்து எதிர்பார்ப்பாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தளபதியும் முடிவு எடுத்து ஏதாவது வேறு கட்சியோட கூட்டணி வச்சிருவாரோங்கிற பயம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த பயம் இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து எந்த கட்சியோடவும் கூட்டணி வைக்க மாட்டார். நான் அது உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அவரோட முடிவு வந்து சூப்பரான முடிவு இந்த முடிவு. ஏன்னா இங்கே இருக்க கட்சிகள் எந்த கட்சிகளுமே வந்து சரியாக இல்லை. அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்க்கும்போது அவர் எப்படியெல்லாம் வந்து ஒன்னொன்னே செய்கிறாரு அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னொரு கட்சி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து கூட்டணிக்கு வந்து அவரே வந்து கூட்டணியை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் அந்த மாதிரியான ஒரு கட்சி எதுவுமே கிடையாது. அவருடைய இந்த ஒரு சூப்பரான முயற்சிக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ விஜய் ஃபேன்ஸ்னு மட்டும் இல்லை, மற்ற ரசிகர்கள் மற்ற இளைஞர்கள் எல்லாருமே வந்து இது நமக்கான வாழ்க்கை, நமக்கான ஊர், நம்மளுடைய நாடு அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஸோ வந்து தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு பெரிய வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய செயல்பாடுகளில் நீங்கள் குறை சொல்லவே முடியாது. சும்மா வேணால் வந்து சொல்லலாம். இந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்கள்ல, மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்லாம் வந்து விஜய் அவ்வளோ வெறுக்கிறாங்க. அது ஏன்னு வெறுக்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச வந்து தளபதி ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க, நான் நம்புகிறேன். அப்படி தான் நான் யோசிப்பேன். ஆனால் அதில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவரை பற்றின வதந்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்புகிறாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரை பற்றி அவர் அது செஞ்சார், இது செஞ்சார், அங்கே அப்படி இப்படின்னு ஏதாவது ஏகப்பட்ட வதந்திகள்லாம் வரும். ஆனால் அதை நம்பிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க பாருங்கள். ஸோ அதுதான் வந்து நமக்கு கோபத்தை உண்டாக்குது. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவரை பற்றின நெகட்டிவிட்டி இந்த மாதிரி பண்ணும்போது இருக்கிற ஹேட்டர்ஸும் அதை வந்து ஈஸியாக வெளியில் எல்லாத்தையும் ஈஸியாக பரப்பிடுறாங்க. ஸோ பொதுமக்களும் அது வந்து ஈஸியாக நம்பிடுறாங்க. அப்படி பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய ரசிகர்கள் நீங்கள் யாரோட ரசிகர்லாம் வேற இருக்கலாம். அது வந்து சினிமாவில் ரசிகர்கள் இருக்கலாம். அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லலாம். ஆனால் ரியல் லைஃப்னு வரும்போது ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து தளபதியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்றைக்குமே வந்து நமக்காக தான் அவர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த 2026 அவர் தான் சிஎம் ஆவார். ஸோ இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம கம்மிங் சண்டே வந்து லைவில் பேசுவோம். ஸோ மறக்காமல் ஈவினிங் வந்து 7 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு லைவில் வர்றேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து கலந்துக்கங்க. அங்கே வந்து கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸில் வந்து யாரும் திட்டாதீங்க. நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா தளபதியை பற்றி பேசினாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது வந்து அப்படி தான். ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லைவில் வந்து கலந்துக்கங்க. Bye bye.